हाय हेलो वेल्लूरुक्कुम वणक्कम इन्नैक्कु नाम तिरुमला तिरुपति इन्फो बाय KHM चैनल तिरुमலை तिरुपति பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்வதற்காக கீழ் திருப்பதியில் 2 விதமான இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்குறாங்க. இதில் SSD டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் 3 இடங்களில் கொடுக்குறாங்க. ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ். அடுத்து திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டுமே கொடுக்குறாங்க. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமேட்டுவினுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் திருமலைக்கு பஸ், பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், ஓன் வெஹிக்கிள்ஸ் அல்லது அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக கூட நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று அக்டோபர் 10ஆம் தேதி மதியம் 1 மணி தொடங்கி நாளை அக்டோபர் 11ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 16,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று அக்டோபர் 10ஆம் தேதி மதியம் 1 மணி தொடங்கி நாளை அக்டோபர் 11ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 2,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் இன்று மதியம் 1:15 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 14,375 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 1,779 டோக்கன்களும் மீதம் இருந்தது. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி ATGH திருமலையில் இருக்கக்கூடிய ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள் கியூவில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டாக ஜாயின் பண்ணலாமான்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக கியூவில் ஜாயின் பண்ணிடணும். அலிப்பிரி நடைபாதையில் எங்கேயுமே எந்தவித இலவச தரிசன டோக்கன்களும் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தரிசன டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் நடந்து போகலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. நீங்கள் எந்தவித டோக்கனும் இல்லை, எந்தவித டிக்கெட் இல்லைன்னாலுமே இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடந்து போய் திருமலையில் இருக்கக்கூடிய டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். அலிப்பிரி நடைபாதை ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் தனியாக நடந்து போகிறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. அதற்கு பதிலாக 50 முதல் 70 பக்தர்கள் சேர்ந்த பிறகு ஒரு குழுவாக நடக்கிறதுக்கு தான் அலோ பண்ணுறாங்க. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் எந்தவித தரிசன டோக்கன்களும் கொடுப்பது கிடையாது. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் தான் இப்போ கொடுக்குறாங்க. அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு இந்த 2 நடைவழி பாதையினுடைய என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த 2 இலவச தரிசன டோக்கன்களுமே கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும். திருமலையில் அதாவது மேல் திருப்பதியில் எங்கேயுமே கிடைக்காது. இந்த 2 இலவச தரிசன டோக்கன்களும் மதியம் 1 மணி தொடங்கி மாலை 5 மணிக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் அன்றைய நாளினுடைய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த தரிசன டோக்கன்கள் தேவைப்படக்கூடியவங்க இந்த டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் காலையில் 10 மணிலிருந்து 11 மணிக்குள்ளே வெயிட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு டோக்கன்கள் கிடைக்கும். இந்த இலவச தரிசன டோக்கன்கள் தினமுமே கொடுக்குறாங்க. இன்னைக்கு நீங்கள் டோக்கன்ஸ் வாங்குறீங்கன்னா மறுநாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் தான் கொடுப்பாங்க. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். சப்போஸ் உங்களுக்கு எந்த விதமான டோக்கனும் கிடைக்கலன்னா திருமலையில் நேரடியாக போய் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில் ஆரம்பமாகக்கூடிய இடத்தினுடைய பெயர் கிருஷ்ண தேஜா சர்க்கிள். ஆனால் கடந்த 10 நாட்களாகவே
திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ சிலாத்தோரணம் வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் பெருமாளை தரிசனம் செய்ய போகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அஃபீஷியல்ஸ் கிட்ட டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ தற்சமயம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்டான ஏடிஜிஹெச் சர்க்கிள் போகிறதுக்கும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூனுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் போகிறதுக்கும் திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் கடந்த சில நாட்களாகவே மழை இருக்கக்கூடிய காரணத்தினால தரிசனத்திற்கு போகக்கூடிய பக்தர்கள் அவசியமாக குடை எடுத்துகிட்டு போங்க. குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ், ஸ்வெட்டர்ஸ் மற்றும் உலன் பெட்ஷீட்ஸும் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் திருமலை தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் கீழ் திருப்பதியில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் டிடிடி ரூம்ஸ் தினமுமே ஆஃப்லைனில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் கொடுக்குறாங்க. அதே போல் திருமலையில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு தினமுமே அதிகாலை 5 மணியிலிருந்து டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. நேரடியாக ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய இந்த ரூம் புக் பண்ணுறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டுமே டிடிடி ரூம்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கோ அன்மேரிடு கப்பிள்ஸுக்கோ டிடிடி ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைன்லேயும் கிடைக்கல அல்லது தனி நபராக போயிருக்கீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு இடம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. திருமலையிலையும் சிஆர்ஓ ஆஃபீஸ் ஒட்டியே 5 இடங்களில் இலவச லாக்கர்ஸ் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம்ஸ் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஏசி 1, 2, 3, 5 மற்றும் புதிதாக திறக்கப்பட்டுள்ள வெங்கடாத்திரி நிலையம், இந்த இடங்கள்லாம் இந்த இலவச லாக்கர்ஸ் மற்றும் டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. இலவச லாக்கர்ஸ் திருமலையில் எடுப்பதாக இருந்தாலும் திருப்பதியில் எடுப்பதாக இருந்தாலும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு எந்தவித ஐடி ப்ரூஃபும் தேவை கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு இங்கேயும் இலவச லாக்கர்ஸ் வேண்டாம், நான் தனியாக வந்திருக்கேன், நேரடியாக தரிசனத்திற்கு போயிடுவேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எந்த தரிசன கியூவாக இருந்தாலும் டோக்கன் வாங்கியோ டோக்கன் இல்லாமலோ அல்லது டிக்கெட் வாங்கியோ திருமலையில் இருக்கக்கூடிய எந்த தரிசன கியூவில் நம்ம ஜாயின் பண்ணாலும் கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு நம்முடைய மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே கூட நம்முடைய பொருட்களை நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இங்கே டெபாசிட் பண்ணுறீங்கன்னா திருமலையில் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி பிஏசி 4 பில்டிங் இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்கள் உங்களுடைய பொருட்களை மறுபடியும் திரும்ப வாங்கிக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் கியூவில் ஜாயின் செய்து வெயிட்டிங் ஹால் கடந்து வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளே போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு ஒரு டோக்கன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அதை பத்திரமா வச்சுக்கணும். அந்த ஸ்லிப்பை தான் நம்ம லட்டு கவுண்டரில் கொடுத்து இலவச லட்டு வாங்க முடியும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டோக்கனை அங்கே கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் ஃபஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்குது. இதே நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக காட் ரோட்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா காட் ரோட் என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 4.5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 20 முதல் 30 மணி நேரம் ஆகலாம்.
புரட்டாசி மாதம் என்பதனால திருமலையில் தொடர்ந்து பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. நேற்று அக்டோபர் 9ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 66,883. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 26,000. உண்டியல் காணிக்கை 4.15 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ நேற்று சிலாத்தோரணம் வரைக்கும் இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோ மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.